பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே ஒரு வழியாக சந்திரசேகர் போயிட்டு ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் அழைச்சிட்டு வந்து இது மாதிரி என் பையன் அவன் பொண்டாட்டியை எதுவுமே பண்ணவே இல்லை, ஆனால் இந்த போலீஸ்காரு தேவையில்லாத முன்விரோதத்தை மனசில் வச்சுக்கிட்டு என் பையனையும் என் மனைவியும் போட்டு ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுறாரு, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்கள அழைச்சிட்டு வந்து அது மூலிமா சக்தியை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. வெளியே கொண்டு வந்த சக்தியை பார்த்து இங்கே ஜெயலட்சுமி பயங்கரமாக அழுகுறாங்க. பாவம் சக்தி, நீனு என் பையனை போட்டு எப்படி அடிச்சு வச்சிருக்கான் பாரு, அவன் கண்டிப்பாக அவன் நல்லாவே இருக்க மாட்டான், அவனுக்கான இறுதி காலம் வந்துடுச்சு, அவன் கதை முடிய போகுது, நீ வேணா பாரு, நமக்கு பண்ணுற இந்த அநியாயத்துக்கு கண்டிப்பாக கடவுள் அவனுக்கு ஒரு நல்ல தண்டனையாக கொடுப்பாரு, நீ ஒன்றும் கஷ்டப்படாத, அழுவா சக்தி, ஏங்க சக்தியை அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுங்க, புள்ள பாவம் அடி வாங்கி எப்படி போயிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்ல சக்தி ஒன்று, அம்மா நீ இதுக்கு அழுகாதீங்கம்மா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இவனுடைய ஆட்டத்தை நான் அடக்கிறேன், நான் தான் வெளியே வந்துட்டேன்ல, பொன்னியை தேடி போகிறேம்மா, தேடி போய் பொன்னி எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக மீட்டு நான் எடுத்து கொண்டு வரேம்மா, கொண்டு வந்து உனக்கும் இந்த பொன்னி மேட்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வெளியே கொண்டு வரேம்மா, கொண்டு வந்ததுக்கப்புறம் இவனை பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வெளியே போகிறாரு. இங்கே வெளியே போனதும் சந்திரசேகர் உடனே சரி வா சக்தி, உன்னை போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுறேன் அப்படின்னு சக்தியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பொன்னி காணவில்லை அப்படிங்கிற போஸ்ட்டை பார்த்துட்டு இவங்களை கண்டுபிடிச்சி கொடுத்தா தக்க சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதும் 2 பேர் பொன்னியை துரத்திட்டு போகிறாங்க. பொன்னியும் அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு அங்கேருந்து ஓடுறாங்க. அப்படி பொன்னி ஓடும்போது திடீர்னு வழியில் பொன்னியோடைய அந்த பியூட்டி பார்லர் மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க யதார்த்தமாக வராங்க. வரும்போது அவங்கள பொன்னி பார்த்துறாங்க. பார்த்ததும் பொன்னி ஸ்டன்னாக நிற்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணி இந்த ஊரில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் அப்படின்னு சொல்லவும் சரி வா போகலாம் அப்படின்னு அவங்கள அழைச்சிட்டு காரில் போகிறாங்க. போகும்போது என்ன பண்ணி இந்த ஊரில் என்ன பண்ணிட்டு இருக்க நீனு அப்படின்னு கேட்குறாங்க. வேலைக்கும் வரல, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க பொன்னி நடந்து வரதையும் சொல்கிறாங்க. சொல்லவும் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு பொன்னிக்கு ஜூஸ் வாங்கி தராங்க. அப்படி குடிக்கும்போது தான் அவங்களும் அங்கே இருக்கிற பேப்பரில் பார்க்குறாங்க. உடனே இங்கே அவங்க ஒன்று சோசியல் மீடியா எடுத்து பார்க்கும்போது பொன்னி காணா போனதுனால ஜெயலட்சுமி அரெஸ்ட் ஆன விஷயத்த அவங்களுமே பார்க்குறாங்க. உடனே பொன்னிகிட்ட சொல்கிறாங்க, பொன்னி நானும் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், 2 நாளைக்கு முன்னாடி நான் நியூஸ் பார்த்தோமா, உங்கள் அத்தையும் உன் புருஷனையும் உன்னை மிஸ்ஸிங் கேஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கவும் பொன்னிக்கு மனசை கேட்கல. மேடம் என்ன சொல்கிறீங்க, பாவம் மேடம், அவங்களாம் துரோகம் பண்ணியிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க பெரிய துரோகமும் தப்பு பண்ணலை, என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நான் என்றைக்குமே நினைக்க மாட்டேன், அதுவும் என்னால் அவங்க கஷ்டப்படுறத சத்தியமாக தாங்கிக்க முடியாது மேடம், எனக்காக ஒரு உதவி பண்ணிங்க மேடம் அப்படின்னு சொல்லு பண்ணி, உனக்காக நான் என்ன பண்ணணும், நீங்கள் கிளம்புங்க மேடம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன் மேடம் அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க. என்ன பண்ணி என்ன வேலை இருக்குது, என்கிட்ட சொல்லக்கூடாதா, இல்லை மேடம் நான் இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனோம், போயிட்டு இது மாதிரி எங்கள் அத்தையவும் என் புருஷனையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த கேஸுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை யாரும் கஷ்டப்படுத்தலை துன்புறுத்தலை, நானாக தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே கொண்டு வரணும் மேடம், அவங்க இன்னதான் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் இதுக்காக என்ன காரணமாக வச்சு அவங்க தண்டிக்கிறத என்னால் தாங்கிக்க முடியல மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்ல சரி பொன்னி அப்படின்னு பொன்னியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது பொன்னி, நான் போகிறேன், நீ பார்த்து முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பொன்னியும் உள்ளே வரும்போது பொன்னியை அந்த கைலாஷ் பார்த்துறாரு. பார்த்துட்டு நீங்கள் பொன்னி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், இது மாதிரி என்னை கொடுமைப்படுத்திட்டாங்க, என்னை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு எங்கள் அத்தை மேலேயும் என்னுடைய ஹஸ்பண்ட் மேலேயும் எங்கள் அப்பா கேஸ் கொடுத்துருக்காரு, அது உண்மை கிடையாது சார், என்னை யாரும் கடத்திட்டு போகல, என்னை யாரும் கொடுமையும் படுத்தலை, நானாக தான் இங்கே இருக்க பிடிக்காம வெளியே போயிட்டேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அத்தையை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, தயவு செஞ்சு எங்கள் அத்தையை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்ல, என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, உங்களை உங்கள் அத்தையும் உங்கள் புருஷனும் ரொம்பவுமே கொடுமைப்படுத்திருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் அவங்கள பார்த்து பயப்படுறீங்களா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்போல்லாம் இல்லை சார், என்னால் யாரும் கஷ்டப்படுறத பார்த்துட்ருக்க முடியாது, தயவு செஞ்சு எனக்காக அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார், எங்கள் அத்தையவும் என் புருஷனையும் விட்டுருங்க சார் அப்படின்னு இங்கே பொன்னி சொல்ல, உடனே கைலாஷ் யோசிக்கிறான், அப்படியா, அப்படின்னா இந்த பொன்னி மனசு மாதிரி வந்திருக்கா, இவளை எப்படி விட்டோம்னா அந்த ஜெயாவை இதுக்கப்புறம் பழி வாங்கிறதுக்கு சான்ஸே கிடைக்காது, இவளை விடக்கூடாது, இவளை விட்டால் தானே இவள் உள்ளே போயிட்டு இந்த உண்மையாக சொல்லுவா அப்படின்னு கைலாஷ் சொன்னேன், சரிம்மா நீ போய் அங்கே வெயிட் பண்ணு,
நான் வர சொல்கிறேன் ஒரு ஆளை அப்படின்னு சொல்லி சொல்கிற பொன்னியை உடனே கைலாஷ் அவனுக்கு தெரிஞ்ச ரவுடி பசங்க வர சொல்லி இங்கே பொன்னியை அங்கேருந்து கடத்திட்டும் போயிடுறான். கடத்திட்டு போயிட்டு இங்கே கைலாஷ் யோசிக்கிறான், இனிமேல் பொன்னியால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஜெயாவையும் சக்தியவும் பழிவாங்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். சக்தி போனால் போயிட்டு போகிறான், அவன் நமக்கு தேவையே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெயா தான். இந்த ஜெயாவை எப்படியாவது அசிங்கப்படுத்தி அது மூலிமா இவளை தூக்கில் தொங்க வைக்கணும். அப்படி தொங்க வச்சா தான் நம்ம அப்பா சந்தோஷப்படுவார். நம்ம அப்பாவுக்கு நடந்த அசிங்கத்துக்கும் துரோகத்துக்கும் அதுதான் சரியான மருந்தாக இருக்கும் அப்படின்னு கைலாஷ் முடிவு பண்ணி இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா பொன்னி இப்போது நம்ம கஷ்டம் இல்லை, நம்மளை மீறி பொன்னியால் இனிமேல் வெளியில் வரவே முடியாது. இது ஒன்று போதும், இந்த பொன்னியை ஏதாவது பண்ணிவிட்டு அந்த பழைய ஜெயா மேலே போட்டு காலம் ஃபுல்லாக அந்த ஜெயாவை உள்ளேயே அடைச்சிட வேண்டியதான் அப்படின்னு இங்கே ரொம்பவுமே பேராசைப்படுறான் கைலாஷ்.